எரிகோ கோட்டை விழுகுதே, துதியால் ஜெயமும் கிடைக்குதே, இரும்பு தாழ்பால் முறியுதே, வெண்கல கதவும் உடையுதே. ஓ விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை, என்றும் விடுதலை. One more time எல்லாரும். ஓ விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை, என்றும் சொல்லுங்க. எரிகோ கோட்டை விழுகுதே, எரிகோ கோட்டை விழுகுதே, எங்கள் துதியால் ஜெயமும் கிடைக்குதே, இரும்பு தாழ்பால் முறியுதே, வெண்கல கதவும் உடையுதே. ஓ விடுதலை, ஓ விடுதலை, விடுதலை, என்றும் விடுதலை. ஓ விடுதலை, ஓ என்றும் விடுதலை. நல்ல கை தட்டி. பாவத்தில் விடுதலை கிடைத்ததே, தேவனின் கிருபை பெருகுதே, புதிய சிந்தை வளருதே, என் உள்ளம் இயேசு பறக்குதே. ஓ விடுதலை, கை தட்டி. விடுதலை, ஓ விடுதலை, என்றும் விடுதலை. One more time. ஓ விடுதலை, விடுதலை, ஓ என்றும். பேஸ்பட்டு எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை. நீங்க தான் பாடணும், அதுக்கு தான் சும்மா இருந்தேன். இரும்பு முறியுதே, வெண்கல கதவும். இன்னும் ஒரு தடவை. எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை, என் துதியால் ஜெயமும் கிடைக்குதே, இரும்பு தாழ்பால் முறியுதே, வெண்கல கதவும் உடையுதே. ஓ கை தட்டி. ஓ விடுதலை, கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே, ஓ விடுதலை. இந்த ஆராதனையில இயேசுவே, என்றும் விடுதலை. கரங்களை நல்லா தட்டி. மகிமை உமக்கே, கனமும் உமக்கே, துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே. மகிமை உமக்கே, கனமும் உமக்கே, துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே. மறுபடியும் சொல்லுமா. மகிமை உமக்கே, கனமும் உமக்கே, துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து எண்ணில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து எண்ணில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன். ஆராதனை உமக்கே, என்றென்றும் உமக்கே, என்றென்றும் உமக்கே. ஆராதிக்க உமநேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை இயேசையா. உம்மை ஆராதிக்க உங்களை போல மாற. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. உம்மை ஆராதிக்க உங்களை போல மாற. உம்மை ஆராதிக்க
உம்மை நேசிக்க வருகிறேன் ஏசப்பா உம்மையாய் ஆராதிப்பேன் உயிருள்ளவர உம்மையே நேசிப்பேன் உண்மையாய் வாழ்ந்திடுவேன் உண்மையாய் உம்மை நேசிக்க வருகிறேன் ஏசப்பா உண்மையாய் ஆராதிப்பேன் உயிருள்ளவர உம்மையே நேசிப்பேன் ஏசப்பா உண்மையாய் வாழ்ந்திடுவேன் உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை இயேசையா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை இயேசையா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஓ இயேசையா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற சதத உயர்த்தி உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற இயேசுவே உம்மை ஆராதிக்க மகிமை உமக்கே கனமும் உமக்கே துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே எல்லாரும் சொல்லுவோமா எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறீரப்பா எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே மறுபடியும் சொல்லுமே மகிமை உமக்கே கனமும் உமக்கே துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே மகிமை உமக்கே தகப்பனே என்றென்றும் உமக்கே என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து எண்ணில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன் என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து உமக்கே செலுத்துவேன் ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதிக்க உம்மை நேசிக்க சதத உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க பெரியவர் நீரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே பரிசுத்தரே என்றும் பாத்திர நீரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே எல்லாரும் சொல்லுவோமாப்பா பரிசுத்தரே பாத்திரர் நீரே மறுபடியும் சொல்லுமா பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே பரிசுத்தரே என்றும் பாத்திரர் நீரே பெரியவரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே பரிசுத்தரே என்றும் பாத்திரர் நீரே மீண்டும் வரப்போகும் ராஜாதி ராஜா மகிமையில் சேர்க்கும் என் இயேசு ராஜா மீண்டும் வரப்போகும் ராஜாதி ராஜா மகிமையில் சேர்க்கும் என் இயேசு ராஜா ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற
சொல்லுமா நேசிக்க வருகிறேன் இயேசுப்பா உம்மையாய் ஆராதிப்பேன் உயிருள்ளவர உம்மையே நேசிப்பேசப்பா உம்மையாய் வாழ்ந்திடுவேன் எல்லாரும் சொல்லுமா உம்மையாய் உம்மை நேசிக்க வருகிறேன் இயேசுப்பா உம்மையாய் ஆராதிப்பேன் உயிருள்ளவர உம்மையே நேசிப்பேசப்பா உம்மையாய் வாழ்ந்திடுவே உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை செய்யா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை செய்யா உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற உம்மை ஆராதிக்க இயேசுவே தகப்பனே உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற வாஞ்சை இயேசுயா உம்மை ஆராதிக்க எல்லாரும் சேர்ந்து எங்க நோக்கம் எல்லாம் அது மட்டும்தான் உம்மை ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற உம்மை ஆராதிக்க மகிமை உமக்கே கனமும் உமக்கே துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே எல்லாரும் சேர்ந்து கனமும் உமக்கே அப்பா துதியும் புகழும் எல்லாம் உமக்கே ஆண்டவரே மறுபடியும் சொல்லுமா மகிமை உமக்கே கனமும் உமக்கே துதியும் புகழும் என்றென்றும் உமக்கே என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து என்னில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன் என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து என்னில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன் ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதிக்க உம்மை நேசிக்க உங்களை போல மாற ஓ இயேசுவே எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே உம்மை ஆராதிக்க பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே பரிசுத்தரே என்றும் பாத்திரர் நீரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே பரிசுத்தரே என்றும் பாத்திரர் நீரே மீண்டும் வரப்போகும் ராஜாதி ராஜா மகிமையில் என்னை சேர்க்கும் என் இயேசு ராஜா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல ஒரு பெரிய மகிமை நமக்காக காத்திருக்கிறது
ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே ஆராதிக்க உமநேசிக்க எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல சததம் உயர்த்தி சொல்லுவோமா ஆராதிக்க உங்களை போல மாற ஆராதிக்க இயேசுவே ஆராதிக்க தகப்பனே ஆராதிக்க என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் நினைத்து எண்ணில்லா துதிகள் உமக்கே செலுத்துவேன். அப்பா பார்த்து சொல்லுவோமா என் வாழ்வில் நீர் செய்த தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா அவர் மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். அவரை பின்பற்றி செல்ல ஒரு தீர்மானம் இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க அதெல்லாம் மறந்துட்டு பல நேரங்களில் முறுமுறுத்துட்டேன்பா. பல நேரங்களில் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டிய நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளையும் வேதனைகளையும் மாத்திரம் சுமந்துட்டேன். உங்க சிலுவையை சுமக்க உங்க சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். உள்ளது நாள் அதுல சொல்லுவோமா உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே லக்கை நோக்கியே தொடர்ந்து ஓடுவே. உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே மறுபடியும் சொல்லுமா உங்க சிலுவை எனக்கு முன்னே உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே மறுபடியும் சொல்லுமா உங்க சிலுவை எனக்கு முன்னே சிலுவை எனக்கு முன்னே இயேசுவே மேலானதையே நான் நாடுகிறேன் கிறிஸ்துவுக்காய் தொடர்ந்து ஓடுவேன். எல்லாரும் சொல்லுமா மேலானதையே நான் நாடுகிறேன் கிறிஸ்துவுக்காய் தொடர்ந்து ஓடுவேன். உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுமா மேலானதையே நான் நாடுகிறேன் உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே லக்கை நோக்கியே தொடர்ந்து ஓடுவே. உங்க சிலுவை எனக்கு முன்னே உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே லக்கை நோக்கியே தொடர்ந்து ஓடுவே. மேலானதையே நான் நாடுகிறேன் கிறிஸ்துவுக்காய் தொடர்ந்து ஓடுவேன். ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே உமக்காய் ஓடுகிற இந்த ஓட்டத்தை விட்டு என்னை ஒருவரும் பின்தள்ள முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தொடர்ந்து ஓடுவே மேலா
சொல்லுவோமா? மேலானதையே Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது மனமகிழ்ச்சியின் நாள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. மகிமையின் நாள். எல்லாரும் சொல்லுங்க. இது என்ன நாள்? கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சியின் நாள், மகிமையின் நாள். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதை மனமகிழ்ச்சியா மகிமையாய் நினைத்தால் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். யாக்கோபுடைய சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு சுதந்திரமே கிடையாது, அவனுடையது அல்லாதது அவனுடையதானது. அப்படிதானே? யாக்கோபு ரெண்டாவது பையனுக்கு என்ன கிடையாது? சேஷ்டபுத்திர பாகம் கிடையாது. ஆனால் அவனுடையதாய் அது மாறியது. யாக்கோபின் சுதந்திரம் அப்படின்னா அதுதான். உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாதது, உங்களுக்கு தகுதி இல்லாதது, உங்களால் பெற முடியாததெல்லாம் கர்த்தருடைய நாளை கைப்பிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்து போது ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் தியானம் பண்ணு, மறுபடியும் எழுது, உட்கார், நான் சொல்லித்தரேன். ஆண்டவரே, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இதை திரும்ப எழுதணுமா அப்படின்னா, இல்லை நான் திரும்ப எழுது, நான் உட்காரு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் வருகைக்கு பின்பு நடக்க போகிற ஒரு சம்பவத்தை எனக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ரகசிய வருகை வரும். எத்தனை பேர் ரகசிய வருகை வரும்னு நம்புறீங்க? சில பேர் ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ரகசிய வருகை கிடையாது அப்படின்னு. ரகசிய வருகை இல்லைன்னா வருகையே ரகசியமா இருக்காது. எப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ரகசிய வருகை இல்லைன்னா வருகையே ரகசியமா இருக்காது. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் சில காரியங்களை சொல்றேன். ரகசிய வருகை இல்லை. அந்தி கிறிஸ்து வந்து விட்டான். அந்தி கிறிஸ்து வந்து அப்படியே இஸ்ரவேலோட 3.5 வருஷம் சமாதான உடன்படிக்கை பண்ணுவான், 7 வருஷம் பண்ணுவான். அந்த வருடம் அந்த காலங்கள் பாதியில அவன் என்ன செய்வான்? உடன்படிக்கை உடைப்பான். எப்படி உடைப்பானா, எருசலேம்ல தேவாலயத்துல போய் பன்றி பலியிட்டது போல தனக்கு பலியிடணும், தன்னுடைய சிலையை வைக்கணும்னு சொல்லுவான். அந்த நாள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து பகிரங்க வருகைக்கு எத்தனை நாள் இருக்க போதுன்னு நமக்கு கணக்கு பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அடுத்து 3.5 வருஷம்தான். அதுவும் தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நாள் வருடங்கள்லாம் துல்லியமா இயேசுவின் முதல் வருகைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதே போலதான் 2வது வருகைக்கு என்ன செய்ய போகுது? நிறைவேறி இருக்க போகிறது. ஏன்னா தானியேலிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஒரே டைம் ஃப்ரேம் பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரகசிய வருகை இல்லை அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்? தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டான், கட்டிட்டான், ஆஹா பலியிட்டுட்டான், நான் உடனே பிரசங்கம் பண்ண, இங்க பாரு இன்னும் 3.5 வருஷம் தான் இருக்கு. உடனே நீங்களும் சொல்லுங்க, 3.5 வருஷம் இருக்கா பாஸ்டர்? அப்போ 3.5 வருஷம் முடிகிற கடைசி நாளுக்கு முந்தின நாள் நாங்கெல்லாம் மனம் திரும்பிடுறோம். அது வரைக்கும் நாங்கள் எப்படி தான் இருப்போம்? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பெரியவங்க நீங்க சொல்ல மாட்டீங்க, இந்த பசங்கள்லாம் சொல்லுங்க, லெட் அஸ் என்ஜாய் திஸ் வேர்ல்ட் அண்ணா, வாட் வர்ஷிப் நத்திங் அண்ணா. நான் கடைசி வாரம் வர்றேன், கடைசி வாரம் நீங்கள் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைங்க, நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டு பகிரங்க வருகையில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? பங்கெடுத்துருவோம். அப்போ ரகசிய வருகைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா வருகையே எப்படி இருக்காது? ரகசியமாவே இருக்காது. இப்ப சில பேருக்கு ஆமால்ல, ஐயோ அப்ப ரகசிய வருகை உண்மைதானா? பாதி பேருக்கு உங்களுக்கு இன்னும் என்னதான் இருந்திருக்கும்? சந்தேகம் தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சில காரியங்களை ஆண்டவர் மறைமுகமா எழுதி வச்சிருக்கிறார், தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன மறைமுகமா தெளிவா அப்படின்னா அது அப்படித்தான். சிலது உங்களுக்கு புரியும், சிலது என்ன செய்யாது? புரியாது. சில காரியங்களை ஆண்டவரே நம்மளை வெளிப்படுத்தினா மட்டும்தான் என்ன செய்யும்? புரியும். ஆமென். அப்போ ரகசிய வருகை மிக மிக அதிசீக்கிரத்துல இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கூட டம்முன்னு நான் மைக்க போட்டுட்டு பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? சொல்லுங்க. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நானே ஷேர் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல, ஃபேஸ்புக்லலாம். ஆண்டவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், அவர் மட்டும் போயிடுவார். சபையில் பாதி பேர் 3/4 பேர் போயிடுவாங்க. சில பேர் சபையில் தூங்கிட்டு இருந்த ஆள் மட்டும் பக்கத்தில் யாரையும் காணமே அப்படின்னு எந்திரிச்சு மிரளுவேன். அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு நமக்கு வராதிருப்பதாக. ஒருவேளை ரகசிய வருகை வந்தா இன்றைக்கு நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போவோமாக. அல்லேலூயா. சரி, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே,
நாங்கள்லாம் எப்படியும் வந்துருவோன்னே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 12 வயசு தாண்டின ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தில் அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதம் பண்ணி ஆக வேண்டும். 12 வயசுக்கு கீழே ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஃபார் கிராண்டட்னு விட்டுருவாரு. 12 வயசுக்கு மேலே நீ இருந்தீன்னா உங்கள் அப்பா அம்மா ஜெபம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உன்னுடைய ஜெபம் மட்டும்தான், உன்னுடைய அறிக்கை மட்டும்தான், உன்னுடைய விசுவாசம் மட்டும்தான் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகுமே ஒழிய உங்கள் அப்பா அம்மா நீ சர்ச்சுக்கு வந்ததுனால பரலோகம் போக முடியாது. வாரம் வாரம் வந்தேன்னே போக முடியாது. அப்புறம் எதுக்குன்னே வந்தேன், வந்து சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா போக முடியாது. சர்ச்சுக்கு வந்தா என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அப்பா சமூகத்தில் உண்மையா வாழணும்னு முயற்சி செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்பா சீக்கிரம் வரப்போறார், சபையை எடுக்க தான் வரப்போறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எடுக்க போறதில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் பரலோகத்துக்கு வரப்போறதில்ல. விசுவாசிகளுடைய குழந்தைகள் பரிசுத்தமா இருக்கிறது, அவைகள் மட்டுமே பரலோகத்துக்கு வரும். என்னை நன்றாய் கவனியுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு கூட சுவிசேஷம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கும் சுவிசேஷம் தேவை? சிறு பிள்ளைகளுக்கு கூட சுவிசேஷம் தேவை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை அப்படின்னா அந்த பிள்ளைகள் பாவமான பிள்ளைகளாக இருக்குது. ஒரு விசுவாசி தகப்பனோ தாயோ யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்குது. பைபிளில் நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தைங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வரும். 12 வயசுக்கு மேலே வந்துட்டா உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி செல்லவே செல்லாது. சில பேர் தாய்மார் என்ன, என் பிள்ளைங்க நான் ஜெபம் பண்ணுறேன்ல ஐயா, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன்ல ஐயா, அவங்க பரலோகத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? அப்படின்னா முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கம்பல் பண்ணி தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடியாதுன்னு அடம் பண்ணுற ஆள் ஒரு அரை போட்டாவது எங்கே கொண்டு வரணும்? நல்லாவே எங்கள் அம்மா அப்பா சும்மாவே அடிப்பாங்க, நீங்கள் வேற போட்டு கொடுத்துட்டு போறீங்களானே அப்படின்னு என்ன திட்டப்படாதரா. பைபிளில் சொல்லியிருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான்? கைக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா சர்ச்சுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க வரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்காதீங்க. எப்படி? குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வராமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக இருக்கணும். பிறந்து சில பேர் 40 நாளில் வருவீங்க, சில பேர் 2 வாரத்தில் வந்துடுவீங்க. உங்களுக்கு எப்போ தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ தூக்கிட்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டுருங்க. அப்பையிலேருந்து உங்கள் பிள்ளைங்க சர்ச்சில் சபையோடு ஊழியத்தோடு வளர வேண்டும். இந்த வாலிப பயலுக்கு அந்த 12 வயசு தாண்டின ஆளுங்கள்லாம் அண்ணன் எப்பெல்லாம் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் கொண்டு வந்து விட்டுறணும். இங்கே சில பேருக்கு என்னென்னா, என் பையன் டியூஷனுக்கு விடுவாங்களாம். அதாவது டியூஷனுக்கு ஆள் வச்சுலாம் அனுப்புவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் யாரும் இல்லை என் பையனை கொண்டு வந்து விடுறதுக்கு. டியூஷனுக்கு விடும் போது டியூஷனுக்கு போவான் 5 கிலோமீட்டர், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கிற சர்ச்சுக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் தனியாக அவனை எப்படி அனுப்ப முடியும்? தனியாக மற்றது எல்லா இடத்துக்கும் அனுப்புறீங்களே, தனியாக டூர் அனுப்புறீங்களே, எப்போ சபைக்கு அனுப்புறது? நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னை சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக விட்டாங்க. தனியாக ஓடியாந்துருவேன் சர்ச்சுக்கு. சர்ச்சில் வேலை நடந்தால் நான் தான், எங்கள் அப்பா தான் சர்ச்சில் மூப்பர், எல்டர், அவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார். நான் இருந்து எல்லா கல்லுக்கும், நான் இருந்த சபையில் எல்லா செங்கலுக்கும் என்ன தெரியும், ஏன்னா நான் தான் ஏற்றும் போது எல்லா மண்ணுக்கும் என்ன தெரியும், ஏன்னா அந்த மண்ணில் படுத்து தூங்கியிருக்கேன் பல நாள். நைட் நேரத்தில் வேலை நடக்கும், வேலையை முடிச்சுட்டு 2 மணி 1 மணிக்கு அங்கே படுத்து நீங்கள் கேட்குப்பீங்க, நீங்கள் வயசில் பெரியவன், 13 வயசு 14 வயசில் சொல்கிறேன். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து வேலை செய்யணும், எல்லா வேலையும் பையனுங்க தான் என்ன செய்யணும். நம்ம பிள்ளைங்க சர்ச், ஓய் என் பிள்ளைய சேர் எடுக்க சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைய சேர் எடுக்க சொல்லாமல் வேற யாரை சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சபையில் வளரணும், சபையில் அவன் கோயில் குட்டி மாதிரி நிற்கணும். ஆமென். இங்கே நின்று அவன் வேலை செஞ்சு இங்கே நின்று பழகுனா கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய ஆளான பிறகு நீங்கள் கவலையே பட தேவையில்லை அவனை பற்றி. ஆமென். அல்ல இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பற்றி தான் கவலை. பாஸ்டர் என் பையனுக்கா ஜோமனு பைபிள் வாசிக்க மாட்டேங்கானே பாஸ்டர். என்ன வாசிக்க மாட்டேங்கானா? 5 வயசுல பைபிள் கேட்டிருப்பான். ஐயோ கிழிச்சிருவா குடு பிடுங்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கேருந்து என்ன செய்வான் சொல்லுங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 5 வயசுல 3 வயசுல ஆசையாக பிள்ளை பைபிளை கேட்கும், அப்பயே கொடுத்துடணும். இப்பெல்லாம் நல்ல திக்கான பைபிள், கிழிக்க முடியாத பைபிள்லாம் வந்துருச்சு. ஐயோ எவ்வளோ காசு, நம்ம எம்புடு காசு போட்டு காதில் மூக்கில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். சொல்லுங்க, 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் மாட்டியிருக்கமே, ஒரு 1000 ரூபாய்க்கு பைபிள் வாங்கி கொடுத்தா என்னன்ற கிழிக்க முடியாத பைபிளை பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இவன் வில்லனா இருப்பான், நாட்டுக்கு இவனை கொண்டு வந்து விட்டுட்டாரே அண்ணன்னு முழிக்கப்படாது.
நம்ம எதுக்காக செலவு பண்றோம்னு பார்க்கணும். அல்லேலூயா. சில பேருடைய பைபிளை பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும். என்னன்னா எங்க தாத்தா யூஸ் பண்ணி, யார் யூஸ் பண்ணி? தாத்தா யூஸ் பண்ணி, எங்க அப்பா யூஸ் பண்ணி, இப்ப என் கையில வந்திருக்கு. அப்பளம் மாதிரி உடையும் திறந்தா. ஏன்னா இவங்க யூஸ் பண்றதே கிடையாது. உங்க தாத்தாவும் யூஸ் பண்ணல, உங்க அப்பாவும் யூஸ் பண்ணல, அதனால தான் உங்ககிட்ட பைபிள் வந்திருக்கு. சந்ததியே பைபிள் யூஸ் பண்ணாத சந்ததி வீட்டில் பைபிள் தூங்கிட்டு இருந்திருக்கும். என்ன பார்க்குறீங்க இப்படி? அல்லேலூயா. ஒரு நாள் வருது, அப்பா வருக வருது. அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்க்கணுன்னா சின்ன வயசுலேயே வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள கர்த்தருடைய சபையில் கொண்டு வந்து விடுங்க. இங்கே தான் அவன் கர்த்தருக்குள்ளே வளர முடியும். ஆமென். சாமுவேலனும் பிள்ளையாண்டனை பற்றி கதை சொன்னா மட்டும் போதாது. சாமுவேலனும் பிள்ளையாண்டான் போல நம்ம பிள்ளை வளரணும்னு ஆசைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு வருகிறார். ஆமென். 12 வயசு தாண்டின தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், 12 வயசுக்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக இன்னொருவர் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தினால் உங்களால் வாழ முடியாது. 12 வயசானா இஸ்ரேல்ல இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் தேவ ஆலயத்துல போய் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அங்கே அவன் அறிக்கையிட வேண்டியது என்ன தெரியுமா? நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய காரியங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் அன்னைக்கு அந்த 12 வயசுல இயேசு தேடின உடனே, நான் என் பிதாவுக்கு எடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா இயேசு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசினார் நினைக்காதீங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க வழக்கத்தின்படி 12 வயசுல இருந்து அவன் ஊழியத்திலும் கர்த்தருடைய சபைக்குரிய காரியங்களிலும் அவன் முன்னாடி நிக்கணும் அப்படின்றது கடமை. அல்லேலூயா. 12 வயசுக்குல இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கிற அன்பான தங்கச்சிங்க தம்பிங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. 12லேருந்து 18க்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தர் உங்களுக்கு சமீபமா வாயில மட்டும் இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருக்கட்டும். இனி ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தயவு செய்து கரங்களை கீழே போடுங்க. அப்பா சீக்கிரம் வரப்போறார். சொல்லுங்க எல்லாரும், யார் வரப்போறா? பரலோகம் மிக அருமையான ஒரு இடம். எப்படிப்பட்ட இடம் சொல்லுங்க? பரலோகம் மிக அருமையான இடம். எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு ஒரு டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும். சில பேர் ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும். உங்களுக்கு கடற்கரை கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கே தான் இருக்கீங்க? கடற்கரையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும்? எங்கேயாவது கூலாக இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அந்த கூலான கிளைமேட், ஒருவேளை ஊட்டி, கொடைக்கானல், மூணார், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, ஃபாரின்ல இருக்கிற பல இடங்கள் உங்களுக்கு பணத்துக்கு ஏத்தாப்புல அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? அது எல்லாத்தையும் விட மிக 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 பிரம்மாண்டமான, அழகான, கூலான, பிரைட்டான ஒரு இடம் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. நான் இப்போ இந்த புல்பிட்டை நான் எப்படி தொடரனோ, இப்படி தொட்டு நான் உணர்றனோ, அதே போல யூ கேன் டச் ஹெவன். பரலோகத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? தொட முடியும். You can see heaven. You can live in heaven. பரலோகம் நாம் நினைக்கிறது போல ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிடையாது. ஏதோ ஒரு அப்படியே ஒரு இல்லூஷன் போல. Heaven is a wonderful planet. இந்த பூமி எப்படி ஒரு அருமையான கிரகமோ, மனிதன் வாழ்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட முதல் இடம் பரலோகம்தான். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அப்ப முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது எது? வானம். எதுக்கு முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது? அதுதான் முதல்ல மனிதனுக்கான இடம். ஆமென். அந்த இடம் தான் நம்முடைய நிரந்தர இடம். பூமி ரெண்டாவது. இது செகண்டரி பிளேஸ். இது தாய் வீடு, அது தகப்பன் வீடு. சொல்லுங்க, அப்பா ஊர் அதுதானங்க சொந்த ஊர். ஏங்க நம்ம ஊர்ல பழக்கம் என்னங்க? அப்பா ஊர் தானங்க சொந்த ஊர் நமக்கு. அம்மாவுக்கு எந்த ஊரா இருந்தாலும் எது சொந்த ஊர்னு கேட்டா எதை தான் சொல்லுவோம்? அப்பா ஊரு. அல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகம் அப்பா ஊரு. என்ன ஊரு? இந்த பூமி இந்த உலகம் தாய் நாடு. என்ன நாடு? கரெக்டா சொல்றாங்க எல்லாம். என்ன நாடு? தாய் நாடு. அது என்ன நாடு? தகப்பன் வீடு. அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இன் மை ஃபாதர்ஸ் மேன்ஷன் அப்படின்ற அது ஒரு பெரிய இடம். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து, பூமியை குறித்து பேசணும்னா அதுக்கு நாளே பத்தாது. அவ்வளோ அருமையான இடம். பரலோகத்தை குறித்து வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தில் நிறைய வீடு இருக்குது. சொல்லுங்கள், என்ன இருக்குது?
நம்ம வீடுகள், அண்ணன் வீடு தங்க வச்சிருந்தார், அண்ணன் செம்ம வீடு, அதெல்லாம் விட பயங்கரமா சொல்லுங்க. இப்போ அண்ணன் வந்து பூமியில கிடைக்கிற பொருள்லாம் வச்சு அப்படியே இழைச்சி வச்சிருக்காரு. ஆனா பரலோகம் பூமியில எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியோ, நமக்கு பூமியில இப்போதைக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் டைமண்ட் அப்படின்னு சொல்றது. ஆனா பரலோகத்துல டைமண்ட்லயே கடல் மாதிரி பேவ்மெண்ட்டே டைமண்ட் தான். ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். எனக்கு ரொம்ப காலமே இந்த கண்ணாடி கடல்னா புரியல. அது என்ன ஆண்டவரே கண்ணாடி கடல் அப்படின்னு கடைசியில தான் தெரிஞ்சுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர்ல போட்டிருக்கான், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பல நட்சத்திரங்கள் ஃபுல்லா டைமண்டாவே இருக்கான். கார்பன் செடிமெண்ட்ஸ். ஒரிஜினலா டைமண்ட் அப்படின்றது பெர்ஃபெக்டான ஹார்ட் அண்ட் கார்பன் செடிமெண்ட்ஸ் தான் என்னது டைமண்ட். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் முக்காவாசி அதோடைய கண்டென்ட் என்னன்னா டைமண்ட் கண்டென்ட்ஸ். அதனால தான் என்ன ஆகுது, அந்த அளவுக்கு வெளிச்சமா பளிச்சுன்னு என்ன செய்யுது தெரியுது. நான் யோசிச்சேன், ஆஹா வானத்தில் இருக்கிற நட்சத்திரமே டைமண்ட்னா பரலோகம் இழைக்கப்பட்ட டைமண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்படியே ஷைனிங்கா இருக்கும், பல 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 பலன்னு தகதகான்னு டைமண்ட்லயே நடக்க போறோம். ஆமென். சரி, இந்த டைமண்ட்ல அப்படியே வெறும் டைமண்டா இருந்தா எல்லாம் வெள்ளையாவே இருக்குமே, கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோல்டுல ரோடு போட்டிருக்காராம். என்ன ரோடு? இந்த டைமண்டையும் கோல்டையும் யோசிக்குங்க. கோல்டுக்கும் டைமண்டுக்கும் நிறைய அட்டாச்மெண்ட் உண்டு. இப்போ இந்த கோல்டுலயே ரோடு, நம்ம நினைக்கிற மாதிரி கோல்டு கிடையாது. அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். பொன்னிலும் பசும் பொன்னிலும், பொன்னிலேயே நிறைய வெரைட்டி, 22 கேரட் 24 கேரட் இப்படி நிறைய கேரட் இருக்கா. என்ன கேரட்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச கேரட்லாம் சிகப்பு கேரட் தான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கோல்டு எத்தனை கேரட் கோல்டுன்னு தெரியல, அது சூப்பராக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கோல்டுலேயே வீதி, பில்டிங்ஸ் எல்லாம் பளிங்கு, ஃபுல்லாகவே மார்பிள்ஸ், ஒயிட் மார்பிள்ஸில் வீடுகள். ஆமென். பரலோகத்தில் இது மட்டும் இல்லை, ரிவர் இருக்குது. என்னது இருக்குது? நதி இருக்குது. ஆனால் நம்ம அங்கே ஜீசஸ் குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கப்படாது. நம்மளும் போய் அங்கே குளிக்க போகிறோன்னு மட்டும் என்ன செய்யப்படாது, நினைக்கப்படாது. ஏன்னா இங்கே நமக்கு வேர்க்குது அதனால குளிக்கிறோம். அங்கே வேர்க்கவே வேர்க்காது, அங்கே குளிக்கணுன்ற அவசியம் இல்லை, அங்கே அழுக்கு இருக்காது. நான் இப்போ மட்டும் பரலோகத்தில் எக்ஸ்ட்ரா பைபிளில் இல்லாததை சிலதெல்லாம் சொன்னேன்னா, இவர் தான் கரெக்டாக சொல்கிறாரு, என்ன போய் பார்த்துட்டு வந்துருப்பார் போல் இருக்கு அப்படின்னு என்ன நம்புவீங்க. பைபிளில் இருக்கிறத சொன்னால் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, என்ன நம்ம பைபிளை வாசிக்கிறது இல்லையே. வாசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவோம் துருபதேசம் எது, சரியான உபதேசம் எதுன்னு என்ன செய்வோம், கண்டுபிடிச்சிருவோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு நதி இருக்குது, அந்த நதி ஓரங்கள்ல மரம் இருக்கிறது. அந்த மரங்கள் 12 மாசமும் ஒவ்வொரு மரமும் 12 விதமான கனிகளை கொடுக்குமா. எப்படி? நம்மெல்லாம் ஒரு மரத்துல, ஆப்பிள் மரத்துல என்ன மட்டும்தான் வரும், ஆப்பிள். இங்க இருக்கிற ஜீவ விருட்சத்துல ஒரே ட்ரீ, இந்த மாசம் இந்த ஃப்ரூட்டு, அடுத்த மாசம் சொல்லுங்க, ஃப்ரூட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது பரலோகத்துல. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன இப்படி பாக்குறீங்க? அங்க போனாதான் பசி இருக்காதே பாஸ்டர். பசி தான் இருக்காதுன்னு பைபிள்ல சொல்லுது. பசி தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய வியாதியே. காலையில சில பேர் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்க, இங்க போட்டுட்டு வந்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கும், வயிறு கடம்படா 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 பண்ணும். சில பேர் காலையில ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கும் வயிறு என்ன பண்ணும், டே எதையா உள்ள போடுறான். சரி, நேரா போய் இந்த சைஸுக்கு ஒரு கோழி காலை உள்ளார போடுறீங்க, இவ்வளோ அரிசி வேக வச்சு நல்ல சாம்பார் குழம்பு எல்லாம் போட்டு உள்ள போடுறீங்க. எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஏக்கப்பாம் போட்டுட்டு முடிஞ்சுதுடா, இனி பசியே எடுக்காது அப்படின்ட்டு இருப்பீங்க. அடுத்த 5 மணி நேரத்தில் டே ஒரு டீயை போடுறியா, ஒரு வடையை போடுறியா, கேக்குதா இல்லையா? அதுதாங்க உலகத்திலே பெரிய வியாதி. எத்தனையோ மூட்டை அரிசி தின்னாச்சு, எத்தனையோ குவிண்டால் கணக்கில் பருப்பு தின்னாச்சு. உங்க ஆளுங்க இறக்குமதி பண்ணி பண்ணி கோதுமையை தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி பார்த்துட்டான். நம்ம தின்ன கோதுமைக்கு அளவே கிடையாது. மூட்டை கணக்கில் ஏக்கர் கணக்கில் எல்லாத்தையும் அழிச்சது நம்ம தான். ஆனாலும் என்ன தீரல, பசி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே என்ன கிடையாது, பசி கிடையாது. இப்போ பசிக்காக சாப்பிட்றோம், அங்கே ருசிக்காக சாப்பிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும் பரலோகத்தில் ஆண்டவர் விருந்து வைப்பாராம். என்ன வைப்பாராம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வந்தது. நம்ம ஊர்ல நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம விருந்து வச்சாலே 16, 18, 21 போறோமே. அப்ப பரலோகத்துல எத்தனை வெரைட்டி இருக்கும். ஹலோ,
அதனாலதான் இங்க கிடைக்குது கிடைக்கல கவலைப்படாதப்பா, இங்க கஞ்சி தான் இருக்கா கவலைப்படாத, வெயிட்டிங் உனக்காக பரலோகத்துல விருந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஆமென், அல்லேலூயா. கன்ஃபார்மா பரலோகத்துல விருந்துல இருக்க போற ஒரு ஐட்டத்தை நான் சொல்ல போறேன். யாராவது சொல்லுங்க பாப்பா. எல்லாம் முழுகிறீங்களே. இயேசு சொன்னாரு, இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் அங்க பரலோகத்துல அருந்த போகிற நாளுக்காக வெயிட் பண்றேன். ஆமென். என்ன இப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்று இயேசு சொன்னாரா அப்படின்னா? ஆமாம். இங்கே கம்யூனன் வர்றீங்களே அப்பப்ப, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இங்கே எடுக்கிற இந்த கம்யூனனை எனக்காக மறிச்சிங்களே, பரலோகத்துக்கு போயிருக்கிறீங்களே, அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்கிறோம்? தெரிவிக்கிறோம். என்ன தெரிவிக்கிறோம் தெரியுமா? இங்க சாப்பிட்றனே, இதே போல ஒரு நாள்ல பரலோகத்துல போய் என் அப்பாவோட திருப்தியா அந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்யூனனுக்கு ரெடி ஆகாத ஆட்கள் எல்லாம் சபையோடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க சீக்கிரத்தில் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து பந்திக்குள்ள வந்துடணும். கர்த்தரின் பந்தியில் வா. வராத ஆளெல்லாம் வந்துரு, மனம் திரும்பி வந்துரு. ஞான ஸ்நானம் எடுத்த பிறகும் அப்படியே கம்யூனன் சமயத்தில் எஸ்கேப் ஆகிற ஆள்லாம் சொல்றேன், பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா பந்தியில இருக்கணும். அந்த பந்தியில இருக்கிறவனுக்கு தான் ஜீவன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அங்கே விருந்து இருக்கிறது, அங்கே சாப்பிடலாம். நல்லா கவனிக்கணும். அங்க சாப்பிட்டா எப்படி செரிக்கும் இந்த உடம்பு? அந்த மாதிரி உடம்பு என்ன உடம்பா மாறப்போகுது? டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடியில சாப்பிடலாம். இயேசு சாப்பிட்டாரு, ஆனா அவர் சாப்பிட்றது டேஸ்ட் மட்டும்தான். அது இங்க போகும்போது பஸ்பமா மறைஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சுவை இருக்கும். இப்ப சுவைச்சு சில பேர் சாப்பிட முடியாது. இன்னைக்கு வியாதியோட சுகர்ல அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. இவங்க மட்டும் சுகர் போட்டு சாப்பிட்றாங்க, அதை போட்டு சாப்பிட்றாங்க. நமக்கு ஒன்றும் சாப்பிட முடியல. வருத்தப்படாதீங்க, ஒரு நாள் வரும் பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு விருந்தே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு பரிசுத்தவான் சொல்லும்போது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. பரலோகத்தில் விருந்து இருக்கு, மரம் இருக்கு, தோட்டம் இருக்கு, வேற என்னென்ன இருக்கு? பரலோகத்தில் ஒரு மிருகம் இருக்கு. என்ன மிருகம் இருக்கு பரலோகத்தில்? மிருகமா பாஸ்டர் ஏதோ துருபதேசம் சொல்றார் அப்படின்னு நினைச்சிடப்படாது. பரலோகத்தில் குதிரை இருக்கு. என்ன இருக்கு? என்ன இப்படி பாக்குறீங்க? பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் அனைத்தும் வெண்மையான குதிரைகளில் ஏறி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகா அந்த வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்போ பரலோகத்தில் குதிரைகள் இருக்கு. சொல்லுங்க, பரலோகத்தில் என்ன இருக்கு? நான் என்ன கேட்குறேன்? குதிரைகள் இருக்கு, வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, தோட்டம் இருக்கு. ஆக மொத்தம் பரலோகம் கண்டிப்பா பார்க்கறதுக்கு மிக விசேஷமான. ஆனா பூமி மட்டும் இந்த மாதிரி மண்ணு கிடையாது. அங்க ரொம்ப அழகா டைமண்ட் கோல்டால செய்யப்பட்ட ஒரு இடம். அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு இடத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் போவீங்கன்னு கன்ஃபார்ம் பண்றீங்க? கன்ஃபார்ம் இல்லைன்னா இன்னைக்கு வாயை திறந்து, இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை அறிக்கை இடுகிறேன், நீரே தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியணும் கன்ஃபஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களை தூக்கி எங்க வச்சிருவார்? லிஸ்ட்ல, ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டுரும். ஆமென். இது வரைக்கும் நீ வாயை திறக்காம இருந்திருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு வாயை திறந்து அறிக்கையிட்டு, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லாமா? இந்த மேன்மையான பரலோகம் நமக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லிடுறேன், பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றதுனால, அவர் சியோனில் இருக்கிறார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்றதுனால ஆண்டவருக்கு ஒரு இடம் வேணும்னு நினைச்சிடப்படாது. பரலோகம் ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட இடம் கிடையாது. சொல்லுங்க, பரலோகம் யாருக்காக படைக்கப்பட்டது கிடையாது? சாலமோன் ராஜா தான் உலகத்திலே பெரிய ஞானி. அந்த ஞானி ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் இது எப்படி ஆண்டவரே பத்தும்? வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா even heavens cannot contain you, O Lord. கர்த்தாவே, பரலோகமே உமக்கு பத்தாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அவர் பரலோகத்தை எதுக்காக வச்சிருக்கிறார்னா உங்களுக்காகவும் எனக்காகவும்.
ஆமென். இந்த பூமி எப்படி மனிதனுக்காக குடியிருப்புக்காக படைத்தாரோ அதற்கு முன்பாக பரலோகத்தை மனிதனுடைய ஆளுகைக்காக, மனிதனுடைய பராமரிப்புக்காக, மனிதன் வாழ்கிற சந்தோஷமான இடமாக படைத்தார். அந்த இடத்துக்கு போகத்தான் நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா. இப்போ ரகசிய வருகை வரப்போகுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த வருகையில தான் நம்மளை கொண்டு போக போறார். இப்போ ரகசிய வருகை வந்த உடனே ஒருவேளை இந்த பூமியிலே கைவிடப்பட்டு விட்டால், எடுத்துக்கொள்ளப்பட்டால் எங்க? அந்த காலத்துல ஒரு காரியம் சொல்ல, வாழ்ந்தால் என்னவோ ஒன்று சொல்லுவாங்க. எடுக்கப்பட்டால் பரலோகம், கைவிடப்பட்டால், எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் வரும்போது ஒருவேளை நாம் கைவிடப்பட்டால் யார் கைவிடப்படுவா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவாங்க. எவ்வளவு நாள் சர்ச்சுக்குள்ள இருந்தும் விசுவாசிக்க முடியாதவங்க கைவிடப்படுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இயேசு தெய்வம் இருக்கிறாரா? பார்த்துருக்கிறீங்களா? தேவன் என்பவர், கடவுள் என்பவர் நம்முடைய அறிவினால புரிந்து கொள்ளப்பட முடியாத அளவுக்கு பெரியவர். ஆமென். நன்றாய் கவனியுங்கள். தெய்வத்துவத்தை என்னுடைய புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. யூ cannot டெஸ்ட் God in the laboratory. இயேசுவை, தெய்வத்தை நம்ம எங்க வைக்க முடியாது? லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க லேப்ல வாட்டரை டெஸ்ட் பண்ணலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணலாம். ஆனா தேவனை என்ன செய்ய முடியாது? டெஸ்ட் பண்ண முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவ்வளவு பெரிய தேவன், அவரை டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா you have to trust him. You cannot test God, but you can trust God. நீங்கள் தேவனை சோதிக்க முடியாது, ஆனால் தேவனை நம்ப முடியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நாமெல்லாம் இயேசுவை நம்புகிறோம். ஆமென். இயேசு நமக்காக ஜெபிக்கும் போது என்ன ஜெபித்தார் அப்படின்னா, என்னை சோதித்து அறிவதற்கு இவர்களுக்கு அறிவு கொடுங்கன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், எங்களை விசுவாசிப்பதற்கு இவர்களுக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. இயேசு யோவான் 17 ஜெபிக்கும் போது, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறவர்களுக்கும் இவர்களுக்கும் விசுவாசிக்கிறதுக்கு என்ன கொடுங்க? அல்லேலூயா. தேவன் என்பவர் விசுவாசிக்கப்பட வேண்டியவர். பரலோகம் விசுவாசிக்கப்பட வேண்டியது. கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தது உண்மை, வரலாற்று சம்பவம். அந்த வரலாற்று சம்பவம் என்னுடைய வரலாற்றை தலைகளாக மாற்றி பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் போது நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரராயிடும், பரலோகத்துக்கு போறோம். ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சும் விசுவாசிக்காம நான் இன்னும் பாவத்தில் இருப்பேன், இன்னும் மறுதலிச்சிருப்பேன்னு இருந்தா என்ன நடக்கும்னா, ரகசிய வருகை வரும். உங்க அப்பா அம்மா அல்லது உங்க மனைவி போயிடுவாங்க, அல்லது உங்க கணவர் போயிடுவாங்க, அல்லது உங்க பிள்ளைங்க போயிடலாம். ஆனா நாம் கைவிடப்படுகிற நிலைமை வரும். கைவிடப்பட்டால் என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் நீங்களும் நானும் பிசாசை பார்க்க வேண்டியதா இருக்கும். யார? இது வரைக்கும் பேய் கனவு கண்டாலே நம்ம அந்த ரூம்குள்ளார என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. ஒரு இடத்துல பேய் உங்களை அமுக்கிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. சில பேர் இந்த அனுபவத்தை சொல்லுவாங்க, போட்டு அமுக்கிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு. அந்த இடத்துல திரும்ப போய் என்ன செய்ய மாட்டீங்க? படுக்க மாட்டீங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ரகசிய வருகை வரும்போது மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார். மத்திய ஆகாயத்தில் இப்ப யார் இருக்கா அப்படின்னா, பிசாசு இருக்கான். ஆகாய அந்தகார பிரபு. அவர் மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது எட்டி ஒரு மிதி பிசாச. மத்திய ஆகாயத்துல இருந்து நீ பண்ண சேட்டை போதும், நீ இறங்கு, என் பிள்ளைங்க மேல என்ன செய்ய போறாங்க, வரப்போறாங்கன்னா அவனை எட்டி ஒரு மிதி மிதிக்க கப்ரியேல், மிகாவேல் எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணி வானத்திலிருந்து என்ன செஞ்சாங்களா, அவனை தள்ளி விட்டாங்க கீழே. அவன் பூமியிலே விழ தள்ளப்பட்டான். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஆபத்து வரும். ஏனென்றால் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எல்லாரையும் விழுங்கணும் அப்படின்னு வகை தேடுவான். முக்கியமா யாரை தேடுவான்னு நான் சொல்லட்டுமா? சர்ச்சுக்கு பலமுறை சும்மா வந்துட்டு போன உங்களைத்தான் தேடுவான். ஜேம்ஸ் எட்வர்ட் செய்தியை கேட்டவனை தான் தேடுவான். சபையில வருகையை பத்தி கேள்விப்பட்டவனை கண்டிப்பா தேடுவான். இன்னைக்கு உங்களை கன்ஃபார்மா தேடுவான். எதுக்குடா அப்படின்னா, ரகசிய வருகையில் அம்மா அப்பா போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ எங்க மம்மி டாடி சொன்னாங்களே கேட்கலையே, போயிட்டாங்களே, நம்ம ஆளுங்களுக்கு எப்படியாவது ரத்த சாட்சியாவது மறிப்பேன், அப்படி மறிச்சாவது பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ ஒரு தீர்மானத்துக்கு வருவ பாரு. பக்கத்துல நீ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி கண்ணை திறக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் சொரிவான், டங் டங்குன்னு. தம்பி ரொம்ப ஹார்டா இருக்கும், என்னடா இப்படி சொரிகிறானே அப்படின்னு திரும்பி பார்த்தா உங்கள் எதிராளியான சாத்தான் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு சொல்லுவான்,
உங்கள் பாஸ்டர் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லும் போது கேட்க மாட்டேன்னுட்டு இல்லை தம்பி, இனி நான் சொல்கிறத மட்டும்தான் நீ என்ன செய்யணும், கேட்கணும். இனி நீ பரலோகத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி மீறி நீ இயேசு இயேசுன்னு சொன்னீன்னா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மிரட்டுவான். இந்த சாதாரணமாக கருப்பாக போச்சுன்னும் போதே நம்ம ஆளுங்களுக்கு 4 நாள் ஜுரம் வரும். எப்படி இந்த கருப்பாக போனது கடைசியில் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளாக தான் இருப்போம். இந்த லைட் இந்தாண்ட இருந்து அடிக்க இந்தாண்ட கருப்பாக என்ன செய்யும் நம்ம நிழலே தெரியும். இவன் வந்து நிழலை கூட திரும்ப முழிச்சா பார்க்க மாட்டான். என்ன ஐயோ என்னமோ வர்ற மாதிரியே இருக்கு, நம்ம போக போக பின்னாடியே வருதே, போக போக பின்னாடியே நிழல் வராமல் என்ன வரும், அதை பார்த்தே பயப்படுற ஆள் தானே நீ. இந்த பேய் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த எனக்கு வந்து ஒரு பையன் அபிஷேகத்தில் நடத்தும் போது அது ஒரு இருட்டு ரூம். நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஒரு குட்டியோண்டு ரூம், இந்த இந்த அதை விட ஒரு 2 இவ்வளோ தான் இருக்கும், குட்டி ரூம். அந்த ரூம்குள்ளே ஜாம் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு 11 மணி அவனுக்காக அபிஷேகத்துக்காக ஜாம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஆண்டு கத்துறான். என்னடா இவன் பைபிள் காலேஜுக்கு வந்தவன் பேய் கத்துற மாதிரி கத்துறானேனா, போயிடு என்னை விட்டு போயிடுன்றான். எனக்கு உயிர் பாதி இல்லை. ஆஹா நம்ம பெரியான பிசாசுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு, இயேசுவின் நாமத்தினால அவனுக்குள்ள இருந்து வெளியேறு அப்படின்னு பயத்தோட ஒரு சத்தம். நம்ம வேற அப்பதானே புதுசு என்கவுண்டரு, ஏய் வெளியே வா அப்படின்னா அது வெளியே வந்துருச்சு. இவன் அபிஷேகம் பெற்றுட்டான். அபிஷேகம் பெற்று முடிச்ச உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணே பயங்கரமா அப்படியே அழுகி போன ஒரு உருவம், எரிஞ்சு கருப்பா எரிஞ்சு போய் முடிகிடிலாம் இல்லாம அழுகி போன ஒரு உருவம், உருவழிந்து போன கேவலமான ஒன்று எனக்குள்ள இருந்து வெளியே வந்து உட்காந்துட்டு, என்னை விட்டுட்டு போக போறியா ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போயிடாத, அந்த பரிசுத்தாவியானவர் வந்தா இனி என்னால் உன்னாக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதன்னு கெஞ்சிச்சான். அவன் அந்த பேயை பத்தி சொன்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கே, கருப்பா அழுகி போய் கொடூரமா கண்ணு பெருசா, வருகையில மட்டும் கைவிடப்பட்டீங்க, பக்கத்துல விசிட்டிங் அவன் தான் வருவேன். இயேசு பக்கத்துல வந்து நின்றுட்டு, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ அப்படிலாம் கேட்கும் போது முடியாது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண கெஞ்சினாரே. அப்பெல்லாம் விட்டுட்டு கடைசியில ரகசிய வர்க்கம் முடிஞ்ச உடனே பக்கத்துல பிசாசு வந்து தட்டுவான். எப்படி மனம் திரும்ப முடியும்? இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம். தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ரகசிய வருக வந்த அடுத்த நிமிஷம் உலகம் ஒரு மிகப்பெரிய கேயாஸ்குள்ள போயிடும். ஆக்சிடென்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்கும், பலவிதமான டேமேஜ் நடக்கும். ஆண்டவர் அடுத்த நிமிஷம் பூமி மேல யுத்தத்தை ஆரம்பிச்சிருவார். இந்த பூமி உபத்திரவ காலம் என்பது ஏதோ பிசாசு உபத்திரவப்படுத்த போற உபத்திரவ காலம் அல்ல. இந்த பூமியை தேவன் வாதிக்க போகிற வாதை. வானத்திலிருந்து முத்திரைகள் உடைக்கப்படும், எக்காலங்கள் ஊதப்படும், கோப கலசங்கள் என்ன செய்யப்படும், ஊற்றப்படும். இந்த பூமி வெந்து உருகி போகும். இந்த பூமியில நெருப்பு, தண்ணீர், காற்றின் மூலமாக அழிவுகள் இருக்கும். இந்த மாதிரி தூத்துக்குடி இருக்காது, இந்த மாதிரி சாதகமான சூழல் இருக்காது, இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்காது, டிராவல் பண்ண முடியாது, தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, அரசாங்கம் இருக்காது, போலீஸ் இருக்காது, எல்லா இடத்துலயும் ரயோட்ஸ், கொள்ளை, கொடூரங்கள், கற்பழிப்புகள். தங்கச்சி நீ மட்டும் அன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் கேரண்டியா, உன்னுடைய கற்புக்கு யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு பாதுகாப்பு இருக்காது. உலகம் பாவத்துல இருக்கும். தம்பி உனக்கு பாதுகாப்பு இருக்காது. அடிச்சு கொல்லுவான் எல்லாரையும். கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவன் அடிச்சு கொல்லுவான். எதுக்கு கொல்லுவான் தெரியுமா? உன் குடும்பத்தில் இருந்தவனால தாண்டா அழிவு. இந்த நீ சொல்ற உன் தெய்வம் தான் இந்த பூமியை வாதிப்பேன்னு எழுதிருந்துச்சு, அந்த தெய்வம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். உலகம் வாதிக்கப்படுறதை பார்த்து மனம் திரும்பாது. பைபிள் சொல்லுது, இன்னும் தேவனுக்கு விரோதமாய் பேசும். இன்றைக்கு தேவனுக்கு விரோதமா பேசுற பேச்சை கேட்டாலே உன்னால மனம் திரும்ப முடியல. ஒரு நாள் வரும் உலகம் ஃபுல்லா எதிர்மறையான சூழல், இன்னைக்கு சாதகமான சூழல். இன்றைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடு. கைவிடப்பட்டால் ரகசிய வருக வந்த அடுத்த நிமிஷம் பூமியில கைவிடப்பட்டவர்களின் நிலை மோசம். இன்றைக்கு ஆண்டவர் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு பகுதி, பரலோகத்துக்கு போனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? அல்லேலூயா.
நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போறோம், பயப்படாதீங்க. எல்லாம் அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. சொல்லுங்க, நம்ம எல்லாம் எங்க பரலோகத்துக்கு போக போறோம். ஆமென். பரலோகத்துக்கு போனா அடுத்த நிமிஷம் யாரை பார்ப்போம்? நம்ம அப்பாவை பார்ப்போம் இல்லையா? அப்பா நேரா எங்க கூட்டு போவார் தெரியுமா? நேரா கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்புக்கு நேரா கொண்டு போவார். வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. ரோமர் 14 அதிகாரம் 10 வாசிக்கலாம். ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10 ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 294 முறை நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை வருகிறது. எத்தனை முறை? 294 times the word judgment is used in New Testament. புதிய ஏற்பாட்டில் 294 முறை இந்த நியாய தீர்ப்புன்ற இந்த வார்த்தையே நம்ம ஆளுங்களுக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை பிரதர். இல்லை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது என்ன நியாய தீர்ப்புனா, கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பு. சிங்காசனம், கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா. சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? கிறிஸ்துவின் நியாயாசனம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறையல்ல பீமா சீட். என்ன சீட்டு? நம்ம பாதி பேர் குட்டீஸுக்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் இந்த சுட்டி டிவியில் வர்ற பீமா தானே தெரியும். நீங்கள் என்னமோ ஒரு பீமா சொல்கிறீங்களே. இந்த பீமா அப்படின்னா இட்ஸ் அ வேலிடேஷன் செரிமனி. என்ன செரிமனி? நல்லா வேலை செஞ்சப்பா, வாப்பா நீ கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம்டா தம்பி, நீ ஒழுங்காவே வேலை செய்யலடா அப்படின்னு நம்ம செய்த வேலையை, நம்ம செய்த கிரியையை நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸா, செகண்ட் ப்ரைஸா, தேர்ட் ப்ரைஸா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமும் போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்குடா அப்படின்னா, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் செய்த கிரியைகளை என்ன செய்வார்? எத்தனை பேர் சந்தோஷமா பரலோகத்துக்கு போகும்போது, அண்ணே எனக்கு நிறைய ஆண்டவர் கிஃப்ட் தருவார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாதி பேர் யோசிக்கிறீங்க, அண்ணே போன உடனே அப்படியே பரலோகத்துக்கு விட்டுற மாட்டாரா அப்படின்னா, இல்லை, போன உடனே அப்படியே பரலோகத்துக்கு விடுறதில்ல. போன உடனே இந்த பூமியில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத காட்டுவார். இந்த பூமியில் நம்ம என்ன செஞ்சதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்றத காமிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான இடம். அதே நேரத்தில் பல கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் ஒரு துக்கமான இடமாக மாறி போக வாய்ப்பு உண்டு. என்ன உண்டு? அங்கே கண்ணீர் இல்லை, அலறல் இல்லைன்னு சொல்லி இருக்குது. என்ன? ஆமா, அதே பைபிள்ல தான் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க கண்ணீர்? நீங்க உடனே சொல்லக்கூடாது, ஆமாண்ணே நான்லாம் பரலோகத்துக்கு வந்துட்டேனேன்னு ஆனந்த கண்ணீர் விடுவேனே, அதை துடைப்பாரா? இல்லை. பரலோகத்தில் போய் ஒரு விசுவாசி கண்ணீர் விடுகிற நாள் வரும். ஏன் வரும்? அவமானப்படுகிற நாள் வரும். ஏன் வரும்? ஜேம்ஸ் ஷெர்வுட்டோட ஊழியத்துக்கு வந்த ஒரு தம்பி, அவன் பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது, ஒரு கிராமத்தில் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருப்பான். அவன் பரலோகத்தில் நிறைய பலன் வாங்கிக்கிட்டு இருப்பான். ஜேம்ஸ் ஷெர்வுட் போன உடனே ஆண்டவர் படமா காட்டுவார். ஜேம்ஸ், நான் உங்களை சொல்ல எனக்கு வருத்தமாக இருக்குது, அதனால் என்னையே நான் திட்டிக்கிறேன், ஓகேவா? கொஞ்ச நேரம் என்ன நீங்கள் திட்டுற மாதிரி வச்சுக்கிறேன். ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்வார், நீ பரலோகத்துக்கு வரும்போது மகனே, நீ நிறைய ஊழியம் செஞ்சதாண்டா ஜேம்ஸு, பைபிள் காலேஜெலாம் ஃப்ரீயாக நடத்தினதான்,
உனக்கு பணத்து மேல ஆசை இல்லை, ஆனா புகழுக்கு உன் மேல உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுடா அப்படின்றத படம் போட்டு காட்டுவார். எப்படி காட்டுவார் சொல்லுங்க? இந்த உலகத்துல மனுஷனை வீழ வைக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. அதுல சிலதை நான் சொல்றேன். இச்சை ஒன்று, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொருளாசை, இதெல்லாம் விழத்தள்ளக்கூடியது. ஆண்டவர் எதுக்காக ஊழியம் செஞ்சேன்னு ஒரு நாள் காமிப்பார் பரலோகத்துக்கு வரும்போது. இப்ப எனக்கு பயம் என்னன்னா, இந்த உலகத்துல நான் புகழுக்காக வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மகனே எல்லா புகழையும் எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் நீ என்ன செஞ்ச, எடுத்துக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட என்ன செய்வாரு, அங்க காட்டிட்டு சொல்லுவாரு, மகனே நீ டோட்டலா வேண்டிய புகழ்ச்சியெல்லாம் பூமியிலேயே வாங்கிட்ட, அதனால கொஞ்சம் இங்க உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு பயம். சொல்லுவாரா நீங்க கேட்குறீங்களா? இந்த பூமியில என்னை எதற்காக வச்சிருக்கிறார் தெரியுமா? நான் சிறுக அவர் பெருக. ஒருவேளை எனக்கு புகழ் மேல ஆசை இல்லாம இருக்கலாம். ஊழியக்காரங்க பல பேருக்கு புகழ் மேல ஆசை இருக்காது, ஆனா பணத்து மேல ஒரு சைடா கொஞ்சம் சேர்த்து வச்சிரும்டா அப்படின்ற ஒரு ஆசை. நான் ஊழியக்காரங்கன்னு சொன்ன உடனே ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படி நினைக்கப்படாது. இயேசு சொல்லியிருக்கார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க. இயேசு செய்த பிரசங்கத்தை இன்றைக்கு நான் இங்கே செய்தால் நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் என்ன நீங்க கூப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இயேசு சொல்லிட்டாரு, பூமியில உங்களுக்கு என்ன சேர்த்து வைக்காதீங்கன்னு, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காத. இங்க திருடன் கண்ணமிட்டு திருடுவான், இங்கே தூசு துரும்பு அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிரும், அழிச்சிரும். கன்வெர்ட் யுவர் earthly riches into heavenly riches அப்படின்றாரு. எப்படி? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். பூமியில உங்களுக்கு நிறைய சொத்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தார்னா, ப்ளீஸ் கன்வெர்ட் இன்டு ஹெவன்லி ரிச்சஸ். தயவு செய்து அதை பரலோக சொத்தா மாத்திருங்க. பரலோக சொத்தா மாத்துறதுக்கு ஒரே வழிதான் என்ன தெரியுமா? தேவனுக்கென்று அதை விதைப்பது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே ஊழியத்தில் கொடுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்னதான் கொடுக்குறான்? அது திரும்ப கடன் கொடுத்தா கடன் தான் திரும்ப வரும். நல்லா கவனிக்கணும். சில பேர் என்னன்னா, பாஸ்டர் நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன், நான் வாரி இறைக்கிறேன், சிம்பிளா சொல்லிடுறேன், திரும்ப கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு? திரும்ப கொடுக்கும்போது கடன் உங்ககிட்ட ஒருத்தர் வாங்குறான், 1,00,000 ரூபா கடன் வாங்கினவன் திரும்ப கொடுக்கும்போது ஏதோ வட்டி போட்டு கொடுத்தான்னா 1,10,000 கொடுப்பான். அவ்வளவுதான். 1,00,000 நான் உங்ககிட்ட வாங்கினேன், இந்தாங்க 1 கோடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவனை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். கர்த்தருக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கொடுத்த கடன் மட்டும் தெரியும். இந்த ரோட்ல போகும்போது பிச்சைக்காரர்களுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா திரும்ப கொடுத்துருவார். எப்படி? ஐயோ அதை ரொம்ப பெரிய இறக்கம் செய்யணும், அதை நம்ம நல்லா செய்யணும், ஆனா அது திரும்ப கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதே ஊழியத்துல செய்யும் போது பவுல் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். ஊழியத்துல செய்யறத மட்டும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சில விதை 30 சில விதை 60 சில விதை 100 பலன் தந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்து சொத்தை என்ன சொத்தா மாத்தலாம்? பரலோக சொத்தா மாத்தலாம். இங்கேயே அனுபவிச்சு இங்கேயே காலி பண்ணணும்னு நினைக்காதீங்க. இங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள். அல்லேலூயா. உங்க ஊழியக்காரரோட இணைந்து செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. வாரி இறைச்சி செய்யுங்க. ஆலயங்களை என்ன செய்யுங்க, கட்டுங்க. கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை என்ன செய்யுங்க. நிலைக்கிற காரியங்களை செய்யுங்க. ஆத்தும ஆதாய காரியங்களை செய்யுங்க. அது பரலோகத்துல பேசப்படும். பண ஆசையை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு சொல்லு, இந்த உலகத்துல ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்க வேணான்னு சொல்லு, அதை பரலோகத்துக்கு வைப்பாக வைக்க சொல்லு. டெபாசிட் இட் இன் ஹெவன். பரலோகத்துல வச்சுட்டா பரலோகத்துக்கு போன உடனே சொல்லுவார், மகனே நீ நிறைய டெபாசிட் ஹெவன்ல போட்டிருக்க, வாடா தம்மா ஜேம்ஸ் சூப்பரா வாடா, எல்லாத்தையும் ஹெவன் டெபாசிட்ல போட்டிருக்க. அல்லேலூயா. ஹெவன்லி டெபாசிட் எத்தனை பேருக்கு நிரம்பிக்கிட்டே இருக்கு. பரலோக கஜானாவை மட்டும் நிரப்பவே முடியாதுங்க. எவ்வளோ செலவு பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க செலவு பண்ண இங்க பண்றதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே இறுக்கி வச்சோம்னா வரவே வராது. அல்லேலூயா. கர்த்தருக்காக செலவு பண்ண, நான் சில நேரம் ஊழியக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, செலவு பண்ண ஊழியத்துக்காக. சில பேர் வாங்குவான ஊழிய என்ன செய்ய மாட்டான்,
செலவு பண்ண மாட்டேன். நான் பைபிள் காலேஜில் பசங்க வச்சிருக்கனால அவனுங்கள்ட்ட இருந்து எப்படியாவது இவனில் செலவு பண்ண வைக்கணும்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. சில நேரம் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கு. டேய் கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்கடா, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கடா அப்படின்னா ஏன் காசு என்னது, இவன் இப்பயே ஏன் காசுன்ட்டு இருந்தானா கடைசியில் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க. ஈவன் என்னுடைய அப்பா அம்மாவுடைய சொத்தை கூட ஊழியத்துக்காக எழுதி வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லிட்டேன், அம்மா எல்லாத்தையும் எங்கே எழுதி வச்சிடணும் ஊழியத்துக்காக. நமக்கு பின்னாடி என் பசங்கள்கிட்ட சொன்னேன், உனக்காக நான் சொத்து எதுவுமே என்ன செய்ய மாட்டேன், வச்சுட்டு போக மாட்டேன் மகனே. உனக்காக நான் வச்சிருக்கிற சொத்தெல்லாம் பரலோகத்தில் நிறையா வச்சிருக்கேன், செலவு பண்ண கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன், செலவு பண்ணு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் வீட்டில் 26 பேர் சாப்பிட்றாங்க. இந்த வருஷம் இன்னொரு 15-20 தம்பிங்க வந்துடுவாங்க. எப்படி 50 பேர் சாப்பிடுவாங்க? எல்லாம் என்கிட்ட பல ஊழியர்கள், பல தலைவர்கள் எப்படி உன்னால் நடத்த முடியுதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். ஆமென். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, மிகுதியாய் பிசினித்தனம் பண்ணியும். அல்லேலூயா. அடிச்சு பரலோகத்துக்கு நேரம் போட்டுக்கிட்டே இருங்க. அவர் அங்கிருந்து அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம கையால போடுவோம், அவர் கையால போடுவார். சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நம்ம சின்ன கையால கொடுத்தா அவர் பெரிய கையால கொடுப்பார். அல்லேலூயா. அந்த கையிலிருந்து வர ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நீங்க எந்த அளவினால் அளந்தீர்கள்னு அங்க சொல்லுவாரு. அங்கே போன உடனே உங்கள் டெபாசிட், உங்கள் வீடு ஒரு வேளை சின்ன சைஸில் இருந்துச்சு, என்னாண்டவரே இந்த சின்ன சைஸில் எனக்கு வீடு, அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோண்ணா. ஆண்டவர் சொல்ல, அவன் பூமியில் ஏழையாக இருந்தான்டா. ஏழையாக இருக்கும்போதே தன்னுடைய தசமபாகத்தையும் காணிக்கை உற்சாகமாக கொண்டு வந்து என்ன செஞ்சான், கர்த்தருக்கு கொடுத்தான். அவனுக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கே இருந்தது 10,000 ரூபா தான்டா. அதில் 1000 ரூபாயை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கையாக கொடுத்துட்டான்டா. ஆனால் உனக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு நான் 1 கோடி கொடுத்தேன். ஆனால் நீ அந்த 10 லட்சத்தை கொடுக்கறதுக்கு கரிமித்தனம் பண்ணிட்டு நீ கொடுக்காம இருந்த. அதனால உனக்கு சின்ன வீடு, அவனுக்கு பெரிய வீடு. நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேங்க. நீங்க சொல்றது உங்க மனசுக்குள்ள சில நேரம் நினைப்பீங்க, என்னது இது, இந்த 10,000 ரூபாய் இருக்கும்போது தசமாக கொடுத்துருவாங்க ஈஸியா. வருமானம் 1 லட்சம் ஆகும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, மண்டையை சொரிப்பாங்க. ஆண்டவரே 1 லட்சம் இருக்கிறது எங்க பாஸ்டருக்கு கொடுத்தா பெரிய ஆளாயிருவார், அவர் ஏற்கனவே பணக்காரர் தான், அவருக்கு போய் நான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் தசமபாகம் சபைக்குரியது. யாருக்குரியது? சபைக்குரியது. சபை ஊழியக்காரனுக்குரியது, சபையின் வளர்ச்சிக்குரியது, சபையின் ஊழியத்துக்குரியது. தசமபாகத்துக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடு. சில பேர் ஃபாரின்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு, அண்ணே தசமபாகத்தை உங்களுக்கு வேணான்று, உன் தசமபாகம் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு ஏதாவது தர்ம பணம் இருந்தால் போடு. எதை போடு? தர்ம பணம் தானே பவுலே அப்படின்னு சொல்ல, டே பிச்சை காசு போடுறதா இருந்தால் போடுப்பா சாமி, அது போதும் எங்களுக்கு, அதை வச்சு நான் ஓட்டிக்கிருவேன். ஆனால் உன் தசமபாகத்தை எங்கே தான் கொடுக்கணும்? சபைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? தசமபாகத்தை பிரித்து பிச்சை பணம் போடுறது. நீங்கள் எந்த ஊழியத்துக்கு சபைக்கு வெளியே செஞ்சாலும் அது தர்ம பணம் தான் பைபிளில் சொல்லியிருக்கு. அதை அவங்க வேணால் 5 அப்பம் 2 மீன் அந்த இது இந்த இதுன்னு நிறைய வெரைட்டியில் சொல்லலாம். ஆனால் பைபிள் என்னென்னா சொல்லுது, பவுல் என்னென்ன சொல்கிறாருன்னா தர்ம பணம். என்ன பணம்? நாங்கள் என்ன செய்வோம்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். எங்களுடைய ஊழியத்துக்கு இவ்வளோ தேவைகள் வருகிறதுன்னு மேகசினில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் எதில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம்? டிவியில் டிவி ப்ரோக்ராம் நடத்துகிற அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதை பிரித்து போடக்கூடாது. தசமபாகம் கொடுத்தா பரலோகத்துக்கே வர முடியாது. அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் சபைக்கு தசமபாகம் கொடுக்கணும், மீதி அதுக்கு மேலே இருக்கிற பங்கை வேற ஊழியங்களுக்கு செய்தே ஆக வேண்டும். என்ன இப்படி பார்க்குறீங்க? என்னடா இவன் எதை சொல்ல வர்றானே புரியலையே அப்படின்றீங்களா? நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அதற்கேற்ற பலன், தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அதுக்கேற்ற பலன். ஆனால் சபைக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தேவையான பலனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வச்சிருக்கிறார். சபை என்பது மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். அல்லேலூயா. தி பிக்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். சபைக்கு உள்ளத்தான் மற்ற 5 விதமான ஊழியமும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏன் சபையை நேசிக்கிறேன்னா, இயேசு சபையை நேசித்தார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து சபையை நேசித்து அதற்காக ஜீவனை கொடுத்தார். நீங்க சபைக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றது பரலோகம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகும். எவ்வளவு ஆத்தும ஆதாயம் செஞ்சீங்க, பரலோகம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகும். ஆமென். எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தீங்க, பரலோகம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகும். ஆமென். அல்லேலூயா. அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நீங்க இன்னும் பாவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வரும்போது வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுவார். என்ன நடக்கும்? அப்படியே அட்வர்டைஸ், டே ஜேம்ஸ்
நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் எங்க சபைக்கு வந்து எப்படி பிரசங்கம் பண்ணீங்க? நீங்க வேற, அன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன்ல இருந்து இதுக்கு அப்புறம் வரப்போறவன் வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் டிஸ்பிளேல ஜேம்ஸ் எட்வர்ட் செய்த பாவம், அந்த அந்தரங்க பாவம் அப்படியே வெளியரங்கமா. ஜேம்ஸ், நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு என்ன கம்மியா கொடுத்துருக்கீங்க? டேய் மவனே, அங்க பார், ரகசியமா நீ செஞ்ச பாவம் அங்க பார் டிஸ்பிளேல. இந்த மாதிரி வருங்க எல்லாரும் முன்னாடியும். கொடூரமா இருக்காது? கேவலமா இருக்காது? நீங்க ரகசியமா செஞ்சதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் வெளியே வரப்போகுது. தயவு செய்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு இன்னைக்கே விட்டுவிடுங்க. இன்னைக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், நானும் பார்ப்பேன். என்ன பிரதர் நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியாது பிரதர், இப்படிலாம் பண்ணிட்டு தான் இங்க பரலோகத்துக்கு வந்திருக்கீங்களா? அடியாச்சி, அம்புடு பெரிய அக்குஸ்டானி அப்படின்னு அங்க பாதி பேர் நம்மளை என்ன செய்வான். அதுவும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு யாக்கோபு ஒன்று சொல்லியிருக்கார், அதிக ஆக்கினை அடைவோம். ஏன்னா எல்லாருக்கும் உன்னை தெரியும். ஜேம்ஸ் எட்வர்டுக்கு தூத்துக்குடியிலையும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு சொல்லுவான், அடா பாவி, இவ்வளோ பெரிய பாதகத்தனாவா இருந்த, அதுதான் உனக்கு குட்டியோண்டா வச்சிருக்காரு வீடு. அல்லேலூயா. என்ன அப்படி பார்க்குறீங்க? சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய முடிக்க நாம் எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவமானம் இருக்கும், அழுகை இருக்கும், நஷ்டம் இருக்கும். என்ன இருக்கும்? நஷ்டம். ரொம்ப கஷ்டம். நஷ்டம் ரொம்ப கஷ்டம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கல்லினால கட்டுகிறான், ஒருவன் மரத்தினால கட்டுகிறான், ஒருத்தன் தங்கம் வெள்ளி இரும்பு, சில பேர் வைக்கோலால கட்டுறான். அவன் கிரியை சரியில்லை. அக்கினியானது சோதிக்கும். அந்த நாள் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். ஆமென். என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். என்ன நஷ்டம்? பரலோகத்தை இழக்க மாட்டோம். ஏன்னா பரலோகத்தில் போய் தான் இந்த விசாரணை நடக்க போகுது. பரலோகத்தை இழக்க மாட்டீங்க, ஆனால் பரலோகத்தில் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. இந்த விசாரணை முடிஞ்ச உடனே இயேசு நேராக அழுதுகிட்டு இருக்கிறவங்க கிட்ட வருவார். ஒருவேளை ஜேம்ஸ் எட்வர்ட் நிறைய ஊழியம் செஞ்சு பல சபைகளை கட்டிட்டு பல காரியங்களை சாதனையாக செஞ்சு முடிச்சுட்டு ஊர் உலகத்துலலாம் பேர் வாங்கிட்டு மறைமுகமாக இருதயத்துக்குள்ள அந்த பேருக்குரிய மகிமையை அவன் எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் வரும், பரலோகத்தில் அந்த மகிமை கிடைக்காம அழுதுகிட்டு நிற்பான். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுவார், கண்ணை தொடச்சி விட்டு, சரி சரி ஜேம்ஸ், நீயாவது வந்துட்டு இல்லை, சந்தோஷப்படு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்வோம். அங்க நம்ம செஞ்ச எல்லா கிரியும் வெளிப்படுத்தப்படும். கர்த்தருக்கு கொடுக்கும் போது உற்சாகமா கொடுங்க. ஒரு சர்ச்சில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கைத்தட்டினாங்க. எனக்கு அதிசயமா இருந்துச்சு, என்னடா எல்லாம் கைத்தட்டுறாங்களே அப்படின்னு. நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர்னா, உற்சாகமா கொடுக்குறாங்க எங்க ஜனங்க அப்படின்னாரு. எப்படி? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கைத்தட்டணும். கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னோடனே சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் என்ன செய்யறாங்க? வா, உனக்கு சத்தம்லாம் வருது, என்னடான்னா சொல்றாங்க, உற்சாகமா என்ன செய்யறான். நான் நினைச்சேன், அடா நல்லா தானே இருக்கு, இது கூட வித்தியாசமா இருக்கே, கர்த்தருக்கு கொடுக்க போறோம்னா உற்சாகமா கொடுக்கறது அப்படின்னு. கர்த்தருக்காக வாழும்போது உற்சாகமா வாழுங்க. ஜெபிக்கும் போது உற்சாகமா ஜெபிங்க. சபையை விட்டுறாதீங்க. சபையை எடுக்கத்தான் ஒரு வரப்போறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் புத்தி சொல்லுங்கள். என் ஆண்டவருடைய வருகை சமீபம். அவருக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்கணும். நீங்க உலகத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த தொழிலுக்கும் சேர்த்து கணக்கு கேட்பாருங்க. மகனே, இந்த தொழில வரவு செலவு இவ்வளவு நடந்துச்சே, இதுல என்ன நீ செஞ்ச, உன் குடும்பத்துக்காக என்ன செஞ்ச, உன் பிள்ளைகளுக்காக என்ன செஞ்ச, ஊழியத்துக்காக என்ன செஞ்ச அப்படின்றத காண்பித்து கேட்பார். ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆண்டவர் கணக்கு கேட்கும் நாளில நாம் துக்கப்படாதபடிக்கு இந்த பூமியிலே கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம். ஆமென். இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் கைவிடப்படக்கூடாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டால் மகிமை அடைகிற அளவிற்கு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமென். நன்றாய் கவனியுங்கள். ரட்சிப்பு இலவசம், ஆனால் பிரதிபலன் எல்லாம் கிரியையினால தான் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரலோகம் இலவசம், ஆனா பரலோகத்தில் ரிவார்ட்ஸ் வந்து இலவசம் கிடையாது.
பரலோகத்துல 7 விதமான 5 விதமான கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நேரம் இல்ல அதை பத்தி சொல்றதுக்கு. அந்த கிரீடங்கள் எல்லாம் கிரியை செய்யறவனுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்யறவனுக்குன்னு ஒரு கிரீடம் தனியா இருக்கு. மகிழ்ச்சியின் கிரீடம், மகிமையான கிரீடம், ஜீவ கிரீடம், இப்படி நிறைய கிரவுன்ஸ் இருக்கு. 5 விதமான கிரீடங்கள் இருக்கிறது. இந்த 5 விதமான கிரீடங்களும் கிரியை செய்யறவனுக்கு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு தவறான உபதேசம் இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, you should not do any works. நீ எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த கிரியும் செய்யலை, இயேசு எனக்காக செஞ்சு முடிச்சுட்டார். ஆனால் நான் பரலோகத்தில் மகிமை அடைவதற்கு இந்த பூமியிலே சில கிரியைகளை நான் செய்ய வேண்டும். எடுத்து வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 2:8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் மேன்மை பாராட்டதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 10. ஏனெனில் அவர் சொல்றாரு, ஏனெனில் எதுக்கு உனக்கு இலவசமா ரட்சிப்பு கொடுத்தார்? எதற்காக ரட்சிப்பு கொடுத்தார்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. சொல்லுங்க, என்ன செய்வதற்கு? நான் நற்கிரியை செய்ததனால ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டதனால நற்கிரியை செய்கிறேன். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் கிரியை செய்வதனால் நீதிமான் ஆக்கப்படவில்லை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டதனால் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. நான் ஏன் பரிசுத்தமா வாழணும்? ஐயோ, என்னை பரிசுத்தமான ஆக்கிட்டாருங்க, அதுக்கேத்தாப்புல நான் நடந்துக்கிறேன். எப்படி நடந்துக்கிறேன்? ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து ராஜாவை ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் திரும்ப அதே பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அதே மாதிரியே எனக்கு கஞ்சி தான் வேணும் அப்படி சாப்பிடுவானா? மாறிடுவானா? பதவி கிடைச்சிருச்சுரா, மாறுறா, ட்ரெஸ்ஸை மாத்தேப்பா, நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க. அவன் ராஜா வாக்கப்பட்டதுனால என்ன ஆயிட்டான்? பிச்சைக்கார வேஷம் போடுறதில்லை இன்மேட்டுக்கு. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிப்புகளை வச்சுட்டார், ரட்சிப்பை கொடுத்துட்டார், பரலோகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்ப சொல்றாரு, டே பரலோகம் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கிறேடா, அதுக்கு ஏத்தாப்புல வாழ்றா, அங்க வரும்போது அதுக்கு ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார். ஆமென். எத்தனை பேருக்கு ரிவார்டு வேணும்? ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் அவார்டு கொடுப்பாரு, பரலோகம் ரிவார்டு கொடுக்கும் அப்படின்னு. என்னது? பாஸ்டர் என்ன கொடுப்பாரு? உலகம் என்னதான் கொடுக்கும்? அவார்டு தான் கொடுக்கும். பெரிய ஷீல்டில் சில இடத்துல போகும்போது ஷீல்டுலாம் கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், உலகம் என்ன கொடுக்கும்? அவார்டு கொடுக்கும், பரலோகம் ரிவார்டு கொடுக்கும். எத்தனை பேருக்கு அந்த ரிவார்டு வேணும்? அப்படியே முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேவ சமூகத்தில் உண்மையாய் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்காவிட்டால், இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். அன்பான வாலிப தங்கச்சி, தம்பி, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இதுவரைக்கும் இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிடாமல், உண்மையா மனசுல விசுவாசிக்காம, என் ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக கிரயம் செலுத்தி விட்டார், நான் இனி பாவியாய் வாழ அவசியம் இல்லை அப்படின்னு விசுவாசிக்காம இருந்திருந்தீனா, இன்னைக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை திறந்து, உன் வாயை திறந்து இயேசுவே நாம விசுவாசிக்கிறேன்னு சொல்லு. தம்பி, தங்கச்சி, உன் வாயை திறந்து சொல்லு. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கடமைக்காக இதுவரைக்கும் நீங்க சபைக்குள்ள வந்துட்டு இருந்திருக்கலாம். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட வாசம் பண்ணுவான். இன்னைக்கு ஆண்டவருக்கு இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. வாயை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. அப்பா, இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் இருதயத்துக்குள் வாருன்னு சொல்லி கூப்பிடுங்க. தம்பி, வாலிப தம்பி, இது இயேசு உனக்கு கொடுக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். உனக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார், உன்னை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீ வாயை திறந்து பேசினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். உங்க அப்பா அம்மாவுடைய ஜெபம் உன்னை பரலோகத்துக்கு போக முடியாது. Attending a church cannot take you to heaven. You have to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உன்னை நேசிக்கிறார். உனக்காக சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். அவர் இப்பொழுது சொல்றார், மகனே, உன் நெஞ்சு எனக்கு தாராயோ? உன் இருதயத்தை எனக்கு தாராயோ? உன்னை இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டாயா? நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய கிரியைகள் இதுவரை சரியில்லை என்றால்,
இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, நாம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுமா? அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான். அப்பா, அவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒரு நாளும் கைவிடப்படாதபடிக்கு ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல வந்து கலங்கி நிற்காதபடிக்கு, உங்க சமூகத்துல மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், உங்க சமூகத்துல பாராட்ட பெறத்தக்கதாய், இந்த உலகத்தின் பாராட்டுகள் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மை மகிமை அல்ல ஆண்டவரே, பரலோகத்தில் எங்க தகப்பன் கொடுக்கிற மகிமை மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு உண்மையான இருதயம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உங்க சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகத்தில் வந்து உங்க சமூகத்தில் உண்மையுத்தமான ஊழியக்காரனே, உன் பிதாவுடைய இளைப்பாறுதலை பிரவேசின்னு பாராட்டு பெறுகிற அளவிற்கு, மகிமையான கிரீடத்தை பெறும் அளவிற்கு வாழ உதவி செய்வீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த திருச்சபை பெருகட்டும், விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. அநேக லட்சங்களை உமக்கு நேராய் திருப்பட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு.
பெருமீச்சு. இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.